நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். ரொம்ப நேரம் ஆச்சா? இப்பதான் வந்தேன். இப்ப எப்படி இருக்கு? பெயின் இருக்கா? இல்ல, டயர்டா இருக்கு. மருந்தோட எஃபெக்ட். இனிமே ரொம்ப கவனமா இருக்கணும். பழைய மாதிரிலாம் கோவப்படக்கூடாது. டாக்டர் சொன்னாரு நான் வாழணும். அதுக்கு கடவுள் வாய்ப்பு கொடுப்பாரு. நீ என்ன பார்த்துப்பியா? பார்த்துக்கிறது பிரச்சனை இல்லை. டாக்டரும் அம்மாவும் சொன்னாங்க. ஆனா நான் சில விஷயங்கள் எல்லாம் சொல்றேன். எனக்காக இல்லை, உங்களுக்காக தான் சார். இது வரைக்கும் நாம 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருந்தோம். இனிமே சண்டை போடக்கூடாது. ஏன்னா நீங்க டென்ஷன் ஆகக்கூடாது. சொல்லு. கோவப்பட்டு பேசக்கூடாது. நான் என்ன சொன்னாலும் நீங்க கண்ணை மூடிக்கிட்டு கேட்கணும். மருந்தோ சாப்பாடோ சாப்பிட மாட்டேன்னு நீங்க சொல்லக்கூடாது. சரி. இனிமேதான் முக்கியமான கண்டிஷன். நான் உங்களை பார்த்துக்க போற ஒரு நர்ஸ் மட்டும்தான். ஹோம் நர்ஸ். என்ன மனைவியை நீங்க பார்க்க கூடாது. அப்படி ஒரு உறவு நீடிக்கணுங்கிறதுக்காக நான் சொல்லல. ஒரு நோயாளிக்கு நான் பண்ற சேவையை மட்டும்தான் நீங்க என்ன பார்க்கணும். நான் இதை ஏன் சொல்றேன்னா, நம்ம 2 பேரும் ஒன்னாகணும்னு அம்மா ஆசைப்படுறாங்க. ஆனா அப்படி நீங்களும் நானும் ஆசைப்படலை. ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு பொறுப்பா தான் நான் இதை பார்க்க போறேன். நான் கண்டிப்பா உங்களை நல்லா பார்த்துப்பேன். எல்லாம் ஓ முடிவுதான். உங்களை பார்த்துக்கிற நர்ஸுங்கிற முறையில் நான் நெருங்கி பழகுவேன். நீங்கள் ஒருவேளை அதை என்னோட காதலாக நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாலும் இல்லை அதே உணர்வு திரும்ப ஏற்பட்டாலும் அதுக்கு நான் பொறுப்பில்லை. உங்கள் அன்பை நான் ஏற்றுக்கலைன்னா அது உங்களுக்கு ஷாக்காக தான் இருக்கும். அது ஒருவேளை உங்கள் உயிருக்கே ஆபத்தாகலாம். உங்களுக்கு அந்த மாதிரி எண்ணம்லாம் வராதுன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் நான் சொல்லிதானே ஆகணும். நான் உங்களை ஒரு நோயாளியா மட்டும்தான் பார்ப்பேன். ஏத்துக்கிறேன். உங்க கூட ரொம்ப நேரம் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதையும் நம்ம கவனிக்கணும். மரணத்தோட நாம போட்டி போடலாம். நம்ம தோக்கடிக்கிறோம். மரணத்தை நாம தோக்கடிக்கிறோம். மனுவை பாத்தியாமா? பார்த்தேன். அவன் எதுக்கு உன்னை பார்க்கணும்னு சொன்னான்? இப்போ பகையெல்லாம் இல்லைன்னு நினைக்கிறேன். அதை சொல்றதுக்காக தான் என்னை பார்க்கணும்னு சொல்லியிருப்பாரு. ரொம்ப அன்பா தான் பேசினாரு. முன்னாடி மாதிரிலாம் இல்லை.
ம். அவனுக்கு உண்மை என்னன்னு இப்ப புரிய ஆரம்பிச்சிருக்கு. அவன் உன்னை பார்க்கணும்னு ஆசைப்பட்டிருக்கான். இனி அவன் செஞ்ச தப்பெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஆரம்பிக்கும். பண்ண தப்புக்கெல்லாம் சாரி சொல்லுவான். அப்படிலாம் யோசிக்க வேண்டாமா. இப்ப மனு சாரு ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கார். அந்த கட்டத்துல இருந்து அவர் வெளியில வரணும். அதனால நான் சொல்றதெல்லாம் கேக்குறேன்னு இருக்காரு. பாப்போம்மா. எந்த எதிர்கருத்துமே சொல்லாம நீ சொன்னது எல்லாத்தையுமே அவன் ஏத்துக்கிட்டானா? ஆமா, இந்த தடவை டிமாண்ட் பண்ணதெல்லாம் நான் தான். அப்படி நான் சொல்ல காரணம், இது வரைக்கும் சொல்லாத ஒரு ஆசைய மனுசார் இப்ப என்கிட்ட சொன்னார். நான் வாழணும்னு சொன்னார். அப்படியா சொன்னா? ஆமா, வாழணும்னு ஆசை இருக்கிறதுனால நான் சொல்றத கண்ணை மூடிக்கிட்டு நீங்க கேட்கணும்னு சொல்லியிருக்கேன். என் டிமாண்ட்ஸ் எல்லாம் சொல்றேன். கோவப்பட்டு நீங்க பேசக்கூடாது. நான் என்ன சொன்னாலும் கண்ணை மூடிக்கிட்டு நீங்க கேட்கணும். மருந்தோ சாப்பாடோ சாப்பிட மாட்டேன்னு சொல்லக்கூடாதுன்னு. இதுக்கெல்லாம் சம்மதிச்சிட்டானா? நான் உங்களை பார்த்துக்க போற ஒரு நர்ஸ் மட்டும்தான், வேற எந்த உறவும் இல்லைன்னு சொன்னேன். உங்களோட ஆசையும் நான் சொன்னேன், நாங்க 2 பேரும் ஒன்று சேர்றது. ஆனா அதுக்கு தான் எந்த வாய்ப்பும் இல்லையேன்னு மனுஷருக்கும் எனக்கும் தெரியுமேன்னு சொல்லிட்டேன். அதுக்கு அவன் எப்படி ரியாக்ட் பண்ணா? நான் சொன்னதா ஏத்துக்கிட்டாரு. நம்ம வீட்டுக்கு போலாமா? மனுஷரோட ரூம் எல்லாம் அரேஞ்ச் பண்ணணும். இந்த ரூமையே பார்த்து பார்த்து போர் அடிச்சிருக்கோம். அதை பார்த்தா திரும்பவும் டயர்ட் ஆயிடுவாரு. கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி ரெடி பண்ணணும். பாஸ்கர் கிட்டயும் சாஜி கிட்டயும் சொல்லிட்டு கிளம்பலாம். ஹலோ, என் பேர் மாயா. நான் மனுவோட ஃப்ரெண்ட். மனுவுக்கு இப்ப எப்படி இருக்கு? பரவாயில்ல. என்ன உங்க யாருக்கும் பிடிக்காதுன்னு தெரியும். நான் தொந்தரவுலாம் பண்ண மாட்டேன். நான் இப்போ கால் பண்ணதே சோனாவை பத்தி சொல்லதான். அவளுக்கு டெங்கு காய்ச்சல்லாம் இல்ல. அவ வேணும்னே என்ன கால் பண்ண சொன்னா. எல்லாம் போய் தான். சாரி. வேற ஏதாவது? வேற ஒண்ணும் இல்ல. இத சொல்லதான் கால் பண்ண. சோனா இனியும் ஏதாவது பண்ணுவான். அவனை ஜாக்கிரதையா இருக்க சொல்லு. அதை நீங்களே சொல்லுங்க. பாய். யாருமா? மாயா. அது எனக்கு தெரியுது. மனுஷருக்கு எடுத்ததுல ஒருத்தி. எனக்கு தெரியும். என்ன சொல்றா அவ? சோனாக்கு டெங்கு ஃபீவர்லாம் ஒன்றும் இல்லையா? எனக்கு அந்த விஷயம் அப்பவே தெரியும். சோனாவை பத்தி தெரியாதா? நான் அவகிட்ட கெஞ்சணும், அது நடந்து போச்சு. சரி போலாமா? வா. ஹாஸ்பிட்டல்ல இப்போ என்ன நடக்குது? ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. அவன் பொழைச்சிட்டானா? 5 நாள் லிவர் தரேன்னு ஒத்துக்கிட்டு இருந்திருப்பா. அப்படி நடந்தா நான் குத்தி கொல்லுவேன். அப்படிலாம் அவனை அவ கூட வாழ விட்டுற மாட்டேன். வாழ விடவே மாட்டேன். ஏன் சொன்னா ஆப்பிள சாப்பிடாம கீழே வெட்டி போட்டுக்கிட்டு இருக்க? சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன். எனக்கு இந்த ஆப்பிள் தேவையில்ல. அதுக்காக இன்னொருத்தரும் இதை சாப்பிடக்கூடாது. அத சாடிசம்னு சொல்லலாம்ல? சொல்லலாம். அது பாக்குறவங்களை பொறுத்து. நீங்க ஹாஸ்பிடல் போனீங்களா? போன. சரி, நீ எதுக்கு சொன்ன அதெல்லாம் விசாரிக்கிற? லிவரை கொடுக்காம இருக்கிறதுக்காக
டெங்கு காய்ச்சல்னு பொய் சொன்னவ தானே நீ? ஆமா, லிவர் கொடுக்க அவன் எனக்கு யாரு சொல்லுங்க? அவன் எனக்கு யாரு? லவ்வரா, புருஷனா, இல்ல ஃப்ரெண்டா? அவன் எனக்கு எதிரிதான். அவன் ஒரேடியா சாக கூடாது, மெல்ல சாகணும். அதுக்கு தான் நான் விசாரிச்சேன். அவன் பொழைச்சிட்டானா? அவன் சாகாம பொழைச்சிட்டானா? இப்போதைக்கு போதும், இப்போதைக்கு ஓகே. மரணம் நிழல் மாதிரி தொடரணும், சட்டுன்னு போயிடக்கூடாது. உள்ளவா. டாடி, அவன் என்ன பத்தி கேட்டானா? இல்ல. கேட்கவே இல்லையா? ஏன் அவன் என்ன பத்தி கேட்கவே இல்ல? என்ன பத்தி விசாரிச்சிருக்கணுமே. இது சரியில்லையே. சோனா, டாடி, அவன் என்ன கண்டிப்பா விசாரிச்சிருக்கணும்ல. இவ்வளவு சீக்கிரமா அவன் என்ன மறந்துட்டானா? அவளை அவன் பார்த்தானா? அஞ்சனா போய் பார்க்கவே இல்லம்மா. அவன் தான் அவளை பார்க்கணும்னு சொல்லியிருக்கான். அதனாலதான் அஞ்சனா போனா. அவன் அவளை பார்க்கணும்னு சொன்னானா? அவன் அப்படி சொல்ல மாட்டான். அவன் சொன்னான். அவனோட ஆசைய அஞ்சனா நிறைவேற்றினான். அந்த மாதிரி அவன் சொன்னானா? அது சரியில்லையே. அவன் அப்படி சொல்ல கூடாதுல. அவங்க ஒண்ணு சேர்ந்துருவாங்களா? சோனா, அவங்க ஒண்ணாகட்டும்மா. ஹாஸ்பிட்டல்ல அப்படி நடக்கிறதும் நல்லதுக்கு தானேம்மா. அப்படி நடக்கவே கூடாது. அவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டா நான் எங்க போறது? கொன்னுடுவேன். அவளை பார்க்கணும்னு அவன் சொன்னானா? ரெண்டு பேரும் இந்த பூமியில இருக்க கூடாது. அவங்க ரெண்டு பேரையும் கொல்லுவேன். ஹாஸ்பிடல்ல தானே இருக்காங்க, போய் பாக்குறேன். சொன்னா சொன்னா நில்லுமா, நில்லுமா, ஒரு நிமிஷம் நில்லு, நில்லு, நில்லு சொல்றேன். சொல்றது நில்லுன்னு சொல்றேன். விடுங்க, நான் போறேன். அச்சச்சோ. சோனா, நில்லுமா. சோனா, சோனா, நில்லுமா. நான் சொல்றத கொஞ்சம் கேளு. சோனா, போகாத. மல்லிகா, நீ எங்க இருக்க? ஹாஸ்பிட்டல்ல இருக்கியா? இல்ல, வீட்ல. பாஸ்கரும் சாஜியும் தான் ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. அப்ப அஞ்சனா? அவ மாடியில இருக்கா. மனுவோட ரூமை ரெடி பண்ணிட்டு இருக்கா. நாளையும் இல்ல நாளை மறுநாளும் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவோம். என்னாச்சு ராஜீவண்ணா, ஏன் இவ்வளவு பதட்டமா பேசுறீங்க? சோனாவோட மனநிலை சரியில்லைம்மா. அவளோட மனநோய் திரும்பவும் வந்துருச்சோன்னு தோணுது. மனுவோட சேஞ்ச பத்தி சொன்னேன். அவன் அஞ்சனாவை கேட்டான்னு அவகிட்ட சொன்னதுனால திருப்பி திருப்பி அதையே கேட்டுக்கிட்டு இருந்தாமா. ரெண்டு பேரையும் கொல்லணும்னா அந்த நேரத்துல அவளோட மனநல கொஞ்சம் பாதிச்சிருந்ததுமா. அப்புறம் அவ ஹாஸ்பிட்டலுக்கு தான் போயிருப்பான்னு தோணுது. அவ இங்கிருந்து ஓடி போயிட்டாமா. நான் எதுக்கு இப்படி பயப்படுறேன்னா, அவ கையில ஒரு கத்தியும் இருந்ததுமா. ஹாஸ்பிட்டலுக்கு ஷாஜிக்கும் ஃபோன் பண்ணி சொல்லிடுறியா? சரி, நான் சொல்றேன். மல்லிகா, ஷாஜி எப்படி நடந்துப்பான்னு எனக்கு நல்லா தெரியும். அவங்கிட்ட அவளை அடிக்க வேண்டான்னு சொல்லுமா. என்ன இருந்தாலும் அவ என் மகம்மா. சரி.
சுஜா, என்ன அஞ்சனா? மனு சாரோட ரூமை புது டிசைன்ல ரெடி பண்ணணும். இந்த பழைய ரூம் மாதிரியே இருக்கக்கூடாது. அது பேஷண்ட்டுக்கு போர் அடிக்கும்ல. மனு சாருக்கு பிடிச்ச ஒரு அட்மாஸ்பியர். உன் மனசுல என்ன தோணுது? ஐயோ, எனக்கு தெரியாது. நிலா. நிலாவோட வெளிச்சம் உனக்கு பிடிக்கும் தானே? நிலாவை பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அதோட நிறம், வசீகரம், அழகு எல்லாமே. இதுதான் அந்த ரூம். சூப்பரா இருக்கு. மனுஷர் இப்ப எப்படி சொல்றதெல்லாம் கேட்பாரா? அப்படிதான் அக்ரிமெண்ட் சரின்னு சொல்லியிருக்காரு. நாய்வால் நிமிருமான்லாம் எனக்கு தெரியல. ஆனா நான் வாழணும்னு சொன்னாரு. அது நல்ல சிம்டம் தானே. வாழறதுங்கிறது அவ்வளோ சுலபம் இல்லை. லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷனுக்கு அந்த உடம்ப தயார் பண்ணணும். அதுக்குள்ள அந்த உடம்புக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அவங்கள காப்பாற்றவே முடியாது. நான் சில பிளான் எல்லாம் பண்ணியிருக்கேன். அப்பப்போ வெளியில கூட்டிட்டு போகணும். டாக்டர் ஒத்துப்பாரா? கேட்டு பார்க்கணும். சரி வா. எனக்கும் சில ஆசைகள்லாம் இருக்கு. எங்க அண்ணனை கல்யாணம் பண்றது தானே, இப்போதைக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுமா. அது இல்ல, நீங்க ஒன்னாகிறது. புரியலையே. மனுஷாரு நீயும் ஒன்னா சேர்ந்து வாழ்றது. நாங்க இப்போ 2 பேரும் ஒன்னா ஒரே ரூம்ல தானே வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்படி இல்ல அஞ்சனா, 2 மனசும் ஒன்னாகி ஓர் உயிர் ஈருடலாம். ஓ அப்படி. நீ சயின்ஸ் படிச்சிருக்கல? மேக்னெட். சவுத் போலும் என்ன? ரிப்பல்ஷன். அப்போ நார்த்தும் ரிப்பல்ஷன். அப்போ அதான் அதேதான். எங்களோட வாழ்க்கையும் அப்படிதான். ஆனா வேண்டாம், இதுக்கு கண்டினியூஷன் தேவையில்லை. ரூம் டோட்டலா சேஞ்ச் ஆயிடுச்சுல்ல? ஆமா. சரி, நீ கிளம்பு. சரி. சந்திராண்ண, எங்களை ஹாஸ்பிட்டல்ல டிராப் பண்ணிட்டு கார்ப்பரேட் ஆபீஸ்க்கு போய் ராஜீவ் அண்ணா கிட்ட இந்த ஃபைலை கொடுத்துருங்க. எல்லாத்துலயும் சைன் பண்ணிட்டேன். ஓகே மேடம். மனு தம்பி என்னைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாங்களா? டாக்டர் எதுவும் சொல்லல. இன்னைக்கு சொல்லுவாரோ என்னவோ. நான் ஒரு விஷயத்த மறந்தே போயிட்டேன். ஏன் சந்திராண்ணா, அஞ்சனாவுக்கு லைசன்ஸ் கிடைச்சிருச்சுன்னு சொன்னீங்கல்ல? எந்த அஞ்சனா, வண்டியை நீ எடு. நானா? ஆமா, லைசன்ஸ் கொடுக்கறது ஃப்ரேம் பண்ணி வைக்கிறதுக்காக இல்ல, வண்டியை ஓட்டுறதுக்கு. இவ்ளோ கார் இருக்கிற வீட்ல இருக்கிற ஒரு பொண்ணுக்கு கார் ஓட்ட தெரியலன்னு சொன்னா அது தப்பு இல்லையா? நான் ஓட்டுவேன், ஆனா ரோட்ல வேற எந்த வண்டியும் வரக்கூடாது. அதெல்லாம் பாத்துக்கலாம், நான் தான் கூட இருக்கேனே. சந்திராண்ணா, நீங்க வேற கார் எடுத்துட்டு கிளம்புங்க. சரிங்க மேடம். ஐயோ அண்ணா, நீங்க கூடவே உட்காருங்க. வேணாம். வர்றேன். அம்மா ஏறு. என்னம்மா? ஏறு. சீக்கிரம் வந்து காரை எடு. வா வா வா. சீக்கிரம் காரை எடு. கார்ல ஏறி ஸ்டார்ட் பண்ணு.
காரை ஸ்டார்ட் பண்ணு. ம். பயம் போயிடுச்சா? கொஞ்சம் பரவாயில்ல. ம். டிரைவிங் ரொம்ப முக்கியம். அதை எல்லா பொண்ணுங்களுமே கத்துக்கணும். இப்ப ஒரு எமர்ஜென்சினா டிரைவரை எதிர்பார்க்காம நாமளே எடுத்துட்டு ஓட்டலாம்ல. எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கா, அவ டீச்சர். அவ வீட்ல 2-3 கார் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா அவ டிரைவிங் கத்துக்க இன்ட்ரெஸ்டே காட்டல. ஸ்ட்ரைக் பந்த் ஏதாவது நடந்தாலும் கார் வீட்ல தான் இருக்கும். அவ நடந்து ஸ்கூலுக்கு போவா. வச்சி அவளை பாரு. அவளை என்னன்னு போய் கேட்கலாமா? வாடா. என்னங்க தனியா உட்காந்துருக்க? நேத்து நல்லா தூங்குனியா? வரியா எங்க கூட தூங்கலாம்? வா போலாம். எங்க போலான்னு சொல்றான் நாயே. புரோக்கர் வேலையை பார்க்க வந்திருக்கியா? வாடா போலாம். உன் தங்கச்சியை கூப்பிடுறா, அவளுக்கு புரோக்கர் வேலையை பாடுறா. ஏய் என்னடி திமிரு உனக்கு? ஏய் 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 வாடா வாடான்னு சொன்ன. ஏய் தொடரா, நீ தொடரா. ஏய் வாடான்னு சொல்றல. நான் தூங்குறதுக்கு நீ இடம் தெரியா? வாடா வா. டேய் அவளை விட கூடாது. விடாத. புறா அவளை. முடிஞ்சா தொடரா பாக்கலாம். ஏய் தொட்டு பாரா. எங்க போற? தொடராங்கறல. டேய் விட்டுடுடா. கத்தி வச்சு சும்மா விட மாட்டேன். சோனா, கிட்ட வந்தீங்க அவ்வளவுதான். ஏய் ஏய் விட்டுறேன் பாத்துக்கோ. உள்ள கத்தி கீழ போடு. உங்களால சும்மாவே விட மாட்டேன். தைரியம் இருந்தா தொட்டு பாருங்கடா. வாங்கடா. போறீ. போறீ கீழ. முடிஞ்சா வாங்கடா. யாரு டேய்? அவ்வளவுதான் உன்னை. வாங்கடா. வாடா வாடா. சீக்கிரம் யாரா வண்டி நீங்க? வண்டி எடு. ஓடுங்கடா சீக்கிரம். சீக்கிரம் கிளம்புடா. சோனா, என்ன வேணும்? அது என்ன வேணும்னு சொல்லு. இங்க பாரு சோனா, நான் உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன். அஞ்சனா, நாம இவளை ராஜீவ் அண்ணா கிட்ட ஒப்படைச்சிடலாம். நீங்களா? நான் எப்ப சாவேன்னு காத்துட்டு இருக்கிறவங்க நீங்க. நீ என்ன கொல்ல போறல? சொல்ல கொல்ல போறல? அதுக்கு முன்னாடி உன் கழுத்தை நான் குடியிட வேண்டி. ஏய் ஏய் என்ன விடு. சோனா, சோனா ஓடாத நில்லு. சோனா, ஐயோ. சரி வா. ஐயோ. என்னோட கத்தி போச்சு. இப்போ கத்தி வேணுமே. நான் யாரையும் சும்மா விட மாட்டேன்.
மெடிசன் போய் எடுத்துட்டு வரேன். நான் டாக்டரை பார்த்தேன்ப்பா. நாளைக்கே வீட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிடலான்னு சொல்லிட்டாரு. உனக்கு இப்ப எப்படிப்பா இருக்கு? இப்ப கொஞ்சம் பரவாயில்லம்மா. கரெக்டா மெடிசன்ஸ் எடுத்துக்கிட்டா சரியாயிடும். நீதான் கோஆபரேட் பண்ணணும். இப்போ உனக்கு எல்லாம் புரியும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும்னா அஞ்சனா லிவரை ஏத்துப்பல்ல? அவளுக்கு ஓகேனா அவ ரெடியா தான்ப்பா இருக்கா. நீதான் முன்னாடி வேண்டான்னு சொன்ன. அஞ்சனா வீட்லயா இருக்கா? இல்ல, அவளும் வந்திருக்கா. அவ பாஸ்கர் கிட்டயும் சாஜி கிட்டயும் பேசிட்டு இருக்கா. அவங்க எல்லாரும் ஹாஸ்பிட்டல்லே தான் இருந்தாங்க. பாஸ்கரை நீ பாத்தியா? இல்ல. வா. இப்ப பரவாயில்லையா? வீட்ல ரூம் ரெடி பண்ணிட்டேன். ஒரு சின்ன சேஞ்ச். நீங்க உங்க மனசுல ஒரு கலரை நினைங்க. அதுவும் குளிர்ச்சி அளிக்கக்கூடிய கலர். ஸ்கை ப்ளூ கலரா? அதேதான் ரூமோட கலர் கோட். நான் சொன்னதையே மனு சாரும் சொல்றாரு. கொஞ்சம் மனப்பொருத்தம் ஆரம்பமாயிருக்கு போல இருக்கு. படிப்பெல்லாம் எப்படி போகுது? எக்கச்சக்கமா படிக்க வேண்டியிருக்கு. இந்த வாரம் எக்ஸாம் டேட் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். நெட்ல சர்ச் பண்ணி கொஞ்சம் கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ணி சும்மா ஒர்க் அவுட் பண்ணி பாரு. சரி, இப்ப நீங்க ரொம்ப பேச வேண்டாம். அம்மா, நீங்க ரொம்ப நேரம் இங்க இருக்காதீங்க. ஐயோ 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 கடவுளே! ஐயோ ஐயோ, மக என்னை விட்டு போயிட்டானே! அங்க என்ன சத்தம் சிஸ்டர்? பேஷண்டோட சொந்தக்காரங்க அழுதுகிட்டு இருக்காங்க. நேத்து தான் அட்மிட் பண்ணாங்க. இறந்துட்டாரு. பயங்கரமா குடிப்பாராம். லிவர் எல்லாம் ஃபுல்லா டேமேஜ் ஆயிடுச்சு. குடிக்கும்போது யாராவது தடுத்தா அவங்கள திட்டுவாராம். இப்ப பொண்டாட்டி பிள்ளைங்க அனாதை ஆயிட்டாங்க. செத்தவன் அவன் பாட்டுக்கு போயிட்டான். அவனை நம்பி வாக்கப்பட்டு வந்த பொண்ணோட நிலைமையை பாத்தியா? கரெக்ட் தான். நான் என் வாழ்க்கைய உண்மையிலேயே இப்பதான் வாழ ஆரம்பிச்சிருக்கானே. என்னாச்சுமா? தங்கச்சி, என்ன இருக்கும்? அந்த பொம்பளைங்க கத்துனது கேட்டிருக்கோம். இறந்துட்டாருன்னு சொல்லியிருப்பாங்க. மனசாரும் அதே கேஸ் தானே? அஞ்சனா எங்க? அந்த பக்கமா போனோம். குடிச்சதுனாலதான் இறந்து போயிட்டாருன்னு உள்ள அந்த சிஸ்டர் சொல்லிட்டாங்க. அதை கேட்டு அவளால தாங்கிக்க முடியல. மனு அதை கேட்டு டென்ஷன் ஆயிட்டான். மனுஷருக்காக அழுதுருக்க மாட்டா, ஒருத்தர் இறந்துட்டாருன்னு அழுதுருப்பா. தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்கன்னு எல்லாம் இல்ல, எல்லாருக்காகவும் அழுவா. நான்
போய் அவளை பார்த்துட்டு வரேன். ஹலோ ஹலோ, பணம் கொடுத்துட்டு போமா. ஆட்டோலேருந்து இறங்கி ஓம்பாட்டுக்கு போற. அப்படின்னா நீ என்ன ஹாஸ்பிட்டலுக்குள்ள டிராப் பண்ணு. சும்மா வாய் பேசாம பணத்தை கொடுமா. நான் இங்க ஒரு பேஷண்ட்டை பார்த்துட்டு திரும்ப போகணும். என்னெல்லாம் வெயிட் பண்ண முடியாது. அப்ப நீ கிளம்பு. மரியாதையை காசு கொடுமா. கொடுக்க முடியாதுடா. என்ன பண்ணுமோ பண்ணு. காசு தராம போனா எப்படிமா? என்கிட்ட காசு இல்ல. என்ன பண்ண முடியுமோ பண்ணு. பணம் எப்படி வாங்குறதுன்னு எனக்கு தெரியும். பணத்தை கொடுக்காம இருக்க எனக்கும் தெரியும். பாக்குறியா, வர வழியில நீ என்கிட்ட என்ன சொன்ன ஞாபகம் இருக்கா? நாம ரூம் எடுத்து ஒன்னா தாங்களா? நீ எப்போ? நான் ஒன்னும் சொல்லியே. சொல்லலையா? ஆட்டோவை நீ ஆள் இல்லாத ரூட்டுக்கு கொண்டு போய் என்கிட்ட தப்பா நடந்துக்க பார்த்தல. இந்த கத்திய காட்டினதுக்கு அப்புறம் தானே நீ பயந்த. ஐயோ, என்னமா போய் சொல்ற? ஆமா, போய் தான். நான் கத்தி ஊரை கூட்டி இப்படிதான் சொல்லுவேன். அப்புறம் வருஷ கணக்கா ஜெயில தான் இருக்கணும். கிளம்பி போ. என் பணம். ஐயோ, எல்லாரும் கொஞ்சம் ஓடி வாங்க. ஏதோ இந்த ஆளு. ஏய், ஓடாத. என்ன இந்த பொண்ணு இப்படி பேசுறா? கமன் டாக்டர். வாமா. நான் ஏற்கனவே வந்து பார்த்தேன், நீங்க இல்ல டாக்டர். இன்னைக்கு சர்ஜரி டே முடிஞ்சிருச்சு. மனுவை பாத்தியாமா? உட்காரு. பார்த்தேன். இப்ப பரவாயில்லன்னு சொன்னாரு. அந்த நேரத்துல ஒருத்தர் இறந்துட்டாரு. அழுக சத்தம் கேட்டுச்சா? சிஸ்டர் டீட்டெயிலா சொன்னாங்க. எனக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. பேஷண்ட் கிட்ட எல்லாம் இந்த மாதிரி சொல்லி பயமுறுத்த கூடாதுமா. கிட்டத்தட்ட இறந்து போய் தான் தூக்கிட்டு வந்தாங்க. அந்த ஆளோட ஒய்ஃப் நான் காப்பாத்தலன்னு சொல்லி என்ன சத்தம் போட்டாங்க. நான் அதை சீரியஸா எடுத்துக்கல. அவங்க கவலையில அவங்க சத்தம் போடுறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு வர எல்லா பேஷண்ட்டையும் காப்பாற்றணும்னா நாம கடவுளா இருக்கணும். உனக்கு தெரியுமா, ஒவ்வொரு சர்ஜரிக்கும் நான் தியேட்டருக்கு போறதுக்கு முன்னாடி நான் சாமி கும்பிடுவேன். கடவுளே காப்பாத்தும்பேன். பொதுவா நோய் வந்துருச்சுன்னா நோயாளி சோர்ந்து போயிடுவாங்க. வில் பவர் இருந்தா ஈஸியா ரெக்கவர் ஆகலாம். அதை விடு, இப்ப விஷயத்துக்கு வரேன். நாளைக்கு மனுவை டிஸ்சார்ஜ் பண்றோம். உங்க 2 பேருக்குள்ள அக்ரிமெண்ட் சைன் ஆயிட்டதா கேள்விப்பட்டேன். அது ட்ரீட்மெண்ட்டுக்கு வசதியா இருக்குமேனு தான். அதாவது நீ நர்ஸாவும் மனு பேஷண்டா மட்டும் இருக்கணும்னு. ஆமா. அது சரி. இப்ப நான் ஒரு காமன் சைக்காலஜி சொல்லவா? மனு, நீ நர்ஸா இருக்க ஒத்துக்கிட்டது எதுக்குன்னு தெரியுமா? அம்மா கட்டாயப்படுத்திருப்பாங்க. இல்ல, மனுவுக்கு கிடைச்சிருக்கிறது மறுஜன்மம்னு நான் சொல்லிட்டேன். திரும்ப உயிரை கொடுத்தது நீதான்னு சொல்லிட்டேன். அது உண்மை இல்லையே. அதுல பாதி உண்மை இருக்கு. மூச்சு நின்னு போன மனுவுக்கு சிபிஆர் மூலமா திரும்ப மூச்சை கொடுத்த. அது என்னால மட்டும் இல்ல, யாரா இருந்தாலும் இது செஞ்சிருக்கலாம்ல. அத இந்த அளவுக்கு பெருசு பண்ண தேவையில்லையே. ஆனா இங்க அது தேவைப்பட்டுச்சு. மிச்சத்தை நான் சொல்லலையே. மனு ஒரு காலத்துல சின்சியரா உன்னை லவ் பண்ணியிருந்தான். ஒருவேளை அந்த அன்பு அவனுக்கு திரும்பவும் வரலாம். ஆனா நீ இப்போ அதை விரும்பல, சரிதானே? ஆமா. அவரோட அந்த மாற்றம் நோயை குணப்படுத்துறதுல உறுதுணையா இருக்கும். நீ என்ன சொன்னாலும் அவரு அன்போட கேட்டுக்குவார். அஞ்சனா, எனக்கு புரியல.
அவரு காதலை வெளிப்படுத்தினா அதை மறுக்காதம்மா. உற்சாகப்படுத்துன்னு நான் உன்னை சொல்லல, ஆனா நிராகரிக்காதம்மா. ஒருவேளை நோய் சரியானதுக்கு அப்புறம் நான் அதை நிராகரிச்சா அது அவருக்கு ஷாக் ஆயிடாதா? அதெல்லாம் அப்புறம் சரியாயிடும். அதனால எதுவும் ஆக போறதில்ல. என்ன நடிக்கவும் நீங்க சொல்றீங்களா? எனக்கு சுத்தமா நடிப்பே வராது. நடிச்சுதான் பாரும்மா. எனக்கு கிளாஸ் எடுக்கிறீங்களா டாக்டர்? இல்ல, தினமும் நடிக்கிறவங்க நிறைய பேர் இந்த ஊர்ல இருக்காங்க, பார்த்து கத்துக்கோ. சரி, ரூம் எல்லாம் ரெடி ஆயிடுச்சா? நான் ரீஅரேஞ்ச் பண்ணிருக்கேன். ஏன்னா 24 மணி நேரமும் ஒரே ரூம்குள்ள இருக்கிறது கஷ்டம் இல்லையா? என்ன பண்ணணும்? இனிஷியல் ஸ்டேஜ்ல நடக்க கூடாதுல்ல, வீல் சேர்ல உட்கார வச்சு வெளியில கூட்டிட்டு போலாமா? தாராளமா. நீ எதுனாலும் எனக்கு கால் பண்ணுமா. மென்டலி மனுக்குள்ள ஒரு சேஞ்ச் வரணும். வில் பவர் அவருக்கு அதிகமாகணும். நான் முயற்சி பண்றேன். அப்படி சொல்லக்கூடாது, நான் செஞ்சு காட்டுறேன்னு சொல்லணும். நான் செஞ்சு காட்டுவேன் டாக்டர். ஓகேம்மா. நான் யாருன்னு தெரியுதா? என் பேரு சோனா. முன்னாடி தெரியும், இப்ப தெரியுமான்னு தெரியல. என்ன உனக்கு உடம்பு ரொம்ப சரியில்லையா? எனக்கா? ஆமா, உடம்பு சரியில்லை. கொஞ்சம் பைத்தியம். ஆரம்பிச்சு கொஞ்ச நாள் ஆகுது. உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு போய் சொல்லி உங்க அம்மா ஏமாத்துனாங்களே, அன்னைக்கு ஆரம்பிச்சது. இன்னும் சரியாகல, சரியே ஆகாது. நீங்க சண்டை போட தான் வந்தியா? இல்ல, ஒன்னு தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் நான் போவேன். நீ எனக்கு தான் சொந்தம், யாருக்கும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். உனக்கு அது தெரியும்ல. சொன்னா நீ போயிட்டு அப்புறமா வா. என்னால இப்ப ரொம்ப நேரம் பேச முடியாது. நான் போனா அதுக்கப்புறம் திரும்ப இங்க வர முடியாது. இன்னைக்கு ஒரு முடிவு தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் போவேன். நீ இப்ப என்ன தெரிஞ்சுக்கணும்? அவளை பார்க்கணும்னு நீ சொன்னியா? யாரு? அஞ்சனாவ. ஆமா சொன்னேன். எதுக்காக அப்படி சொன்ன? மனு, அவளை பார்க்கணும்னு நீ ஏன் சொன்ன? என் உயிரை காப்பாத்தினது அவதான். உயிரை காப்பாத்தா வேணு சாமியா? உனக்கு அவ மேல லவ் வந்துருச்சுல, என் முகத்தை பார்த்து பேசுறா. என்ன ஒன்னாகலன்னு முடிவு பண்ணிட்டீங்களா? இல்ல, நன்றி கடன் மட்டும்தான். போய், நீ சொல்றதெல்லாம் போய். நான் இதை நம்ப மாட்டேன். உனக்கு அவளை பார்க்கணும்ல, அதானே? அப்போ 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 நான் இங்க போவேன். அப்படின்னா முதல்ல என்ன கொல்லணும், இல்லனா 2 பேரையும் நான் கொன்னுடுவேன். பாத்தியா, இத நான் உங்க 2 பேருக்காகவும் தான் எடுத்துட்டு வந்தேன். இங்க என்ன பிரச்சனை? சோனா, என்ன பண்ற? இது ஒரு ஹாஸ்பிட்டல். அப்படியா? இது ஒரு ஹாஸ்பிட்டலா? நான் மீன் மார்க்கெட்ல நினைச்சேன். இப்போ உனக்கு என்னதான் வேணும் சோனா? கேக்குறத கொடுப்பீங்களா? இவன் தான் எனக்கு வேணும்.
நீ கூட்டிட்டு போய் தானே இந்த நிலைமைக்கு ஆளாக்கியிருக்க. மனு இவ உங்ககிட்ட என்ன சொல்லிட்டு இருக்கா? அத நானே சொல்றேன். அவனும் இவளும் ஒன்னாயிட்டா நான் கொன்னுடுவேன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஏய் சோனா, நீ கிளம்பு. என்ன பண்ணலான்னு நாம அப்புறமா பேசிக்கலாம். இப்போ நீங்க எல்லாரும் ஒன்னாயிட்டீங்க. மகனும் மருமகளும் அம்மாவும். மனு, ஏய் நல்லா கேட்டுக்கோ. எந்த ஒரு அம்மாவும் கனவுல கூட செய்யாத ஒரு விஷயத்தை தான் இந்த பொம்பளை செஞ்சது. அஞ்சனாவை கொல்ல ஷாஜிக்கு பணம் கொடுத்ததே இதோ இவங்க தான். அப்புறம் இங்க வந்து புண்ணியம் பாவம்னு கிளாஸ் எடுக்கிறாங்க. என்ன உண்மைதானே? அஞ்சனாவை கொல்ல நீங்க தானே ஆள் செட் பண்ணீங்க. இங்க என்ன பிரச்சனை? சிஸ்டர் ப்ளீஸ் இவளை கொஞ்சம் வெளியில அனுப்புங்களேன். என்னால போக முடியாது. இவன் கூட தான் நான் போவேன். இல்லன்னா கொன்னுடுவேன். செக்யூரிட்டி இது பைத்தியக்காரத்தனமா பண்ணிட்டு இருக்க. அவ கூட இவன் ஒண்ணு சேர்ந்தா சோனா நீ பண்றதெல்லாம் ரொம்ப தப்பு சொல்லிட்டேன். கொல்லுவேன். என்ன மேடம், என்ன பிரச்சனை? ப்ளீஸ் இவளை கொஞ்சம் தயவு செஞ்சு வெளியில அனுப்புங்க. வாங்கம்மா, வாங்க. விடு. கிளம்புங்க. சொல்றது கேளுங்க. வாங்க. ஒண்ணு சரி, நான் விட மாட்டேன். வாங்க. நான் விட மாட்டேன். கொல்லுவேன். நிச்சயமா கொல்லுவேன். எப்போ டிஸ்சார்ஜ் பண்றாங்கன்னு ஏதாவது சொன்னாங்களா? இல்லையே. எப்படியோ மனுஷாரோட கோபம் குறைஞ்சிருச்சு. நான் டாக்டர் போய் பார்த்தேன். நாளைக்கு வீட்டுக்கு போலான்னு சொன்னாரு. முன்னாடி மாதிரி இல்ல. இப்ப நான் இன்னும் நல்லா கவனிச்சுக்கணுமா? சரிம்மா, மனுஷாரு நீ என்ன சொன்னாலும் கேட்பாரு. சோனாகிட்டையும் கவனமா இருக்கணும். ரோட்ல வரும்போது அவளை பார்த்தோம். அவ ஏதோ மனநல சரியில்லாதவ மாதிரி இருக்கா. அவளை நினைச்சாலும் எனக்கு பாவமா இருக்கு. மனுஷார் தான் அவளை இப்படி ஏமாத்திட்டாரு. அவ இப்ப எவ்வளவு கஷ்டப்படுவா. உன்னை நான் விட மாட்டேன்டி. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.